என்ன SSK கிட்ட இருந்து காப்பாத்தலனா இந்நேரம் நான் செத்திருப்பேன். உன்னால மறுபிறவை எடுத்து இன்னைக்கு மறுபடியும் நான் புதுசா பிறந்திருக்கேன். அப்ப இன்னைக்கு எனக்கு பர்த்டே தானே? உங்களை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை தானே. அதையே இப்படி பெருசா பேசுறீங்க? பெருசாலாம் பேசல, உண்மையை தான் சொல்றேன். அது சரி, ரவுடிங் என்ன தப்பிக்க விடாம பிடிச்சு வச்சிருந்தப்போ நீ போன்ல SSK கிட்ட என்ன சொல்லி லாக் பண்ண? ஏன் அவன் என்ன கொல்லாம விட்டான்? சொல்லு இலக்கியா. அந்த தாட்சாயினிய வீடியோ கால்ல காட்டி நீ SSK கிட்ட ஏதோ மிரட்டின. அது வரைக்கும் கொலவெறியோட இருந்த அந்த ஆளு எப்படி பருந்த கண்ட கோழி குஞ்சு மாதிரி தெரிச்சு ஓடுனா? சொல்லு இலக்கியா. அது அதாங்க அந்த ஆளோட. பாரு, மறுபடியும் அந்த ஆளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காரணம் காட்டி மிரட்டி பணிய வச்சான்னு மட்டும் சொல்லாத. ஏன்னா அந்த ஆளு டாக்குமெண்ட்ஸை நினைச்சு பயப்படுறவனா இருந்தா அதெல்லாம் கைக்கு வர்ற வரைக்கும் என்ன கொல்லவே நினைக்க மாட்டான் அவன். அதுவும் இல்லாம நீ போன்ல டாக்குமெண்ட்ஸையும் காட்டல, அந்த ஆளோட வைஃப் தாட்சாயினிய மட்டும் தான் காமிச்ச.